வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் மசாலா தொக்கு பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம். நான் 7 முட்டையை வேக வச்சு ஆஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம், நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 சின்ன சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி பூ எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர், நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் நல்லா பொடி பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிறேன். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதையும் நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும். இப்போ இந்த வேக வச்ச முட்டையெல்லாம் இதில் அப்படியே இது பண்ணிடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனோன்னே அதை அப்படியே பெரட்டி போட்டு நல்லா பொரிச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பெரட்டலாம். இப்போ இது நான் 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ நான் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிடுறேன். இதோட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டையெல்லாம் இதில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆக விட்டு நம்ம அப்படியே முன்ன திருப்பி போட்ட மாதிரி இந்த மசாலாவோட அதையும் திருப்பி போட்டுடலாம். இது நல்லா இந்த மசாலா வாசனை உள்ளே இறங்குற வரைக்கும் குக் ஆகட்டும். மூடி போட்டே குக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது திருப்பி போட்டுடலாம் அந்த மசாலாவோடவே. இப்போ இதெல்லாம் திருப்பி போட்டுட்டேன். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் குக் ஆகட்டும். அப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.